இந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட நிழல் கீழேயே விழாதாமே. நான் கூட ரீசெண்டா போனப்போ அந்த கோபுரத்தோட நிழல்ல ஒரு ஊரே இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்படி சொல்றாங்க? சரி, அப்ப இத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஜீரோ ஷேடோ டே பத்தி தெரியுமா? அதாவது நம்ம தலைக்கு மேல சூரியன் செங்குத்தா நிற்கும் பொழுது நம்மளுடைய நிழல் பூமியில விழாது. இதை ஜீரோ ஷேடோ டே அப்படிம்பாங்க. போன வருஷம் 2025 பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட நாளும், சென்னையில ஒரு குறிப்பிட்ட நாளும், ஹைதராபாத்ல ஒரு குறிப்பிட்ட நாளும் மாறி மாறி நிகழ்ந்தது. பூமி 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு இல்லையா? சோ இப்படி சாஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான நாள்ல இந்த ஜீரோ ஷேடோ டே விழுகுது. எல்லா நாட்கள்லயும் உச்சி பொழுதுல சூரியன் 90 டிகிரியில நம்ம தலைக்கு மேல நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் கிழக்கு திசையில எப்பொழுதுமே ஒரே நேர்கோட்டுல உதிக்கிறது கிடையாது. சூரியன் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் கிழக்கு திசையில. இதை உத்தராயணம் அப்படிம்பாங்க. அதே ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வரைக்கும் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் அதே கிழக்கு திசையில. இதை தட்சிணாயனம் அப்படிம்பாங்க. சரி, இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயில் விஷயத்துக்கு வருவோம். அதோட கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமாலே அற்புதமான ஒரு கட்டடக்கலை தான். சதுர வடிவில் இருக்கு இல்லையா? இந்த சூரியன் செங்குத்தா 90 டிகிரிக்கு மேல நிக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்தோட நிழல் கூட தரையில விழாது. அதாவது உச்சி பொழுதுல அந்த 90 டிகிரி சமயத்துல இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோபுரத்தோட நிழல் தரையில விழும்.